ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டனுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே வந்து நம்ம உள்ள பொட்டானிக்கல் கார்டனில் உள்ள என்ட்ரியான ஒன்றையே கொஞ்சம் தூரம் நேராக ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே வந்து கிளாஸ் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா நிறைய வெரைட்டிஸ் ஃப்ளவர்ஸு, பிளான்ட்ஸு நிறைய அழகழகாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ ஒரு இன்பமாக அழகாக இருந்துச்சு. நம்ம இந்த ரோஸ் ஃப்ளவர்ஸ் லவர்ஸு இந்த செடிங்களெல்லாம் ரசித்து வளர்க்குறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு ஏற்ற இடம்னு கூட நம்ம சொல்லலாம். இவ்வளோ அழகாக அதை செஞ்சுருப்பாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அதில் என்ட்ரன்ஸில் சென்டரில் ஒரு மலர் குவியல் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க பாருங்கள். அது அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதை தான் நான் சொன்னேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி செடிங்களெல்லாம் அழகாக வச்சுட்டு நடுவில் வந்து அழகாக ஃப்ளவர் மலை மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. இந்த செடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்க்க சில்வர் டஸ்ட்டுன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஆனால் அந்த செடியை பார்க்க மேலே பனித்துளி வந்து தூவி இருந்தால் எப்படி இருக்கும், வெள்ளேண்டு அழகாக அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கவே. நம்ம பார்த்து ரசிக்கலாமே தவிர இதை பிக்கிறதுக்கோ இல்லை நம்ம அதை தொட்டு பார்க்குறதுக்கோ அனுமதி கிடையாது. அப்படி நம்ம தவறி எதனா ஒன்று பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1000 ரூபா ஃபைன் வச்சுருவாங்க. நாங்கள் யாருமே தொடவே இல்லை. எனக்கு இந்த செடிங்களும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அழகாக குட்டி வெத்தலை செடி மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மேலே நீட்டாக குச்சா என்னவோ இருந்துச்சு. அது என்னன்னே தெரியல, ஆனால் பார்க்க அழகாக இருந்துச்சு. இந்த குட்டி ரோஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பட்டு ரோஸ் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாலைவனத்தில் இருக்கிற கள்ளி செடிங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தனியாக அது ஒரு செக்ஷன்னு சொல்லி சூப்பராக வச்சுருந்தாங்க. என்னென்ன வெரைட்டி கல் செடியில் இருக்குமோ எல்லாத்தையும் அந்த கள்ளி செடி சூப்பராக வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. கள்ளி செடியில் இவ்வளோ வெரைட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் அங்கே போய் தான் பார்த்தேன்னு. அவ்வளோ அழகழகாக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஆனால் சுற்றி கொஞ்சம் வெயிலாகவும் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் நிழலாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த கிளாஸ் ஹவுஸ்குள்ளே ஃபுல்லாகவே வந்து நிழலாக தான் இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு பார்த்துட்டு போகிறதுக்கே. நிறைய வகையான செடிங்கள்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல, அதுவும் இருந்துச்சு. இங்கே எல்லாமே இருந்துச்சு. பார்க்க அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் என்ன செஞ்சோம், இதை ஃபுல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம் பாருங்கள். அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். என் பையனை காணாக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே தான் போனானே தெரில. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடியே வந்துட்டுருக்குறான். அதோட சரி நான் அவனையும் இழுத்துக்கிட்டேன். அப்படியே டக்குன்னு இருக்கிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு, சரி நம்ம ரசித்ததை நீங்களும் ரசிப்பீங்களேன்னு சொல்லி உங்களுக்கும் அப்படியே காட்டிக்கிட்டு அப்படியே நாங்கள் என்ட்ரன்ஸ் வழியாக கொஞ்சம் அப்படியே டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேக் சைடு, நான் முன்னாடி சைடு அதை காட்டினல, இது வந்து பின் சைடு. சுற்றி அதான் அந்த நடுவில் வச்சுருக்குறாங்கல்ல, அதை சுற்றி இந்த ஃபுல் கார்டன் இதை வச்சுருக்குறாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. சுற்றி இந்த மாதிரி ஓரமாக நம்ம சுற்றி பார்க்குற மாதிரியும், நடுவில் மட்டுமே அப்படியே குமிச்சு வச்சுருக்கிற மாதிரியும் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதை நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த சைடு வெளியே போயிட்டோம். அங்கே போயிட்டு அப்படியே இங்கே வந்து எப்படின்னா பெரிய மரங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கு அடியில் வந்து அழகாக ஆளுக்கு ஒரு துண்டை விரிச்சிட்டு அழகாக படுத்து ரசித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்ததில் சுற்றி பார்க்கலாம். ஊட்டி ஃபுல்லாகவே ஒரே ஃப்ளவர்ஸ் தானே. அதில் இது ஒரு பொட்டானிக்கல் கார்டன், இது நல்லா தான் இருந்துச்சு. பழங்காலத்து இது இடம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பார்க்க நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா இதை ஒரு வாட்டி பாருங்கள், என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணோம், நீங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும், பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை எனக்காக ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.